அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ஏய், என்ன இவளோட உனக்கு என்ன வேலை? அதான் அப்பவே வீட்டை விட்டு போயிட்டேல்ல, மறுபடியும் எதுக்கு இவளோட சுத்திட்டு இருக்க? அது வந்து அதான் இலக்கியா சொன்னால நாங்க சாமி கும்பிட தான் வந்தோன்னு. என்ன சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே ஒரே மாதிரி பேசுறீங்க? சரி விடுங்க. இப்போ எனக்கு கிளியரா ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். ஏய் இலக்கியா, அம்மா வீட்டுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு எதுக்கு நீ இவளோட கோயிலுக்கு வந்திருக்க? வந்தவ திருட்டுத்தனமா ஒளிஞ்சிருந்து அப்படி என்னத்தை பாத்துட்டு இருந்த? ஹலோ மேடம், நாங்க ஒளிஞ்சிருந்து எதையும் பார்க்கல. உங்க கண்ணுல தான் குறை. போய் நீங்க ஒரு நல்ல டாக்டரா பாருங்க. ஆமா, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனா என்ன, இல்ல கோவிலுக்கு வந்தா உங்களுக்கு என்ன? நான் எங்க போறேன் என்ன செய்யறேன்னு கணக்கெடுக்கிறது தான் உங்க வேலையா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? என்னடி நக்கலா? கோழி குஞ்சு அடக்காக்குற மாதிரி அடிக்கடி நீ இவள கைக்குள்ள வச்சுக்கிட்டு காப்பாத்திக்கிட்டே இருக்கியே, அது எதுக்கு? இன்னைக்கு எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். சொல்லுடி. ஹலோ, இதோ பாருங்க மேடம், நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதான் இவங்க மேல கொஞ்சம் அக்கறையா இருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? தள்ளுங்க, நாங்க போனோம், வாங்க. ஏய் நில்லுடி, உன்னை அப்படிலாம் சாதாரணமா விட்டுற முடியாது. நீ ஏதோ திருட்டுத்தனம் பண்ற, அதான் இங்க இருந்து ஓடுறதுலயே குறியா இருக்க. இன்னைக்கு என்கிட்ட வசமா சிக்கி இருக்க. நீங்க என்ன பண்றேன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஓஹோ, கண்டுபிடிக்கணுமா? போங்க, போய் ஓரமா உட்கார்ந்து ஒரு வெத்தலையில மை போட்டு கண்டுபிடிங்க. அது வரைக்கும் நாங்க இங்கெல்லாம் இருக்க முடியாது, நாங்க கிளம்புறோம். நீங்க வாங்க. ஏய் நில்லுடி. ஏய், நான் ஏண்டி மை போட்டு கண்டுபிடிக்கணும்? கூப்பிடுற ஆளை கூப்பிட்டா அவங்க கண்டுபிடிச்சிட்டு போறாங்க. அண்ணி 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 அண்ணி. ஐயோ, ஜானகி வந்தா மாட்டிக்குவோமே இலக்கியா. அம்மா நீங்க வாங்க, நம்ம போலாம். ஏய் எங்க போற? மேடம் கைய விடுங்க மேடம், விடுங்க சொல்றேன்ல. எங்க போற? அண்ணிய பார்த்து பயப்படுறனா? அப்ப நீ ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்க. இன்னைக்கு நீ வசமா சிக்கனடி. மேடம் விடுங்க. அண்ணி ஐயோ, ரைட்டா வாங்க. அண்ணி விடுங்கன்னு சொல்றேன்ல, விடுங்க. ஏய் எங்கடி ஓட பாக்குற? நில்லுடி. விடுங்க மேடம், விட்டுருங்க மேடம். அண்ணி சரி விடுறேன். ஆனா நீயும் ரேவதியும் எதுக்காக ஒளிஞ்சிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்க. மேடம் விடுங்க மேடம். முடியாதுடி. ஐயோ, நீ என்ன திருட்டுத்தனம் பண்ண ஒளிஞ்சேங்கிற உண்மைய எனக்கு மட்டும் சொல்லு. உங்க ரெண்டு பேரையும் அன்னைக்கு தெரியாம நான் காப்பாத்துறேன். மேடம் விடுங்கன்னு சொல்றேன்ல. என்னால முடியாதுடி. என்ன பண்ணுவ? விடுங்க மேடம். முடியாதுடி, முடியாது. நீ உண்மையை சொல்லிதான் ஆகணும். என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. அண்ணி சீக்கிரம் வாங்க அண்ணி. விடுங்கன்னு சொல்றேன்ல, விடுங்க. ரேவதி கூட கோயில்ல என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க அண்ணி வாங்க. இவங்க ரெண்டு பேரும் திருட்டுத்தனமா தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னு எதையோ பாத்துக்கிட்டு நின்னாங்க. நான் கையும் களவுமா பிடிச்சிட்டேன். என்னன்னு கொஞ்சம் விசாரிங்க. அப்போ நான் பார்த்தது ஒன்னதான். நீதானே அடி பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருந்த? சொல்லு இலக்கியா, நீதானே? ஐயோ, நான் அப்பவே கௌதம் கிட்ட சொன்னேன். ஆனா அவன்தான் இல்லம்மா இலக்கியா அவ அம்மாவை பாக்குறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னான். ஆனா கடைசியில நான் நினைச்சதுதான் நடந்திருக்கு. நீ ஏன் இங்க இருக்க? அதுவும் இந்த ரேவதியோட என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு ரெண்டு பேரும் முழிக்கிறீங்க? அண்ணி கேக்குறாங்கல்ல, உண்மையை சொல்லுங்க. சொல்லு இலக்கியா, கேட்டுட்டு இருக்கேன்ல. நீ உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போயிருக்கேன்னு தான் கௌதம் சொன்னான். ஆனா நீ இங்க இருக்க கோயில்ல, அதுவும் அடி பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்க. இந்த ரேவதியோட வேற இருக்க.
என்ன விஷயம் சொல்லு. அத்தை, அது அது வந்து ஏய் என்னடி அப்பையில இருந்து வந்து போயின்னு இழுத்துட்டு இருக்க? அதான் வசமா சிக்கிட்டல்ல, இனிமேலாம் தப்பிக்க முடியாது. உண்மையை சொல்லு. ரேவதி, நீ என்ன நிக்கிற? நீயாவது சொல்லு, இங்க என்ன பண்ற? சொல்லு. ஜானகி, அது வந்து ஏய் என்னடி எங்க வீட்ல வேலை செஞ்ச பொம்பளை நீ அண்ணிய பேர் சொல்றியா? அறஞ்சிரும் உன்னை. வேண்டாம் மேடம், யாரா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். ஆமா, இவளுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கறாங்க. அதான் எங்களுக்கும் சேர்த்து நீ கொடுக்கறியே, அதெல்லாம் போதாதா? என்ன ரெண்டு பேரும் அழுப்பிட்டே இருக்கீங்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த ரேவதியை தானே எஸ்எஸ்கே தேடிட்டு இருக்காரு. இவளை பிடிச்சு கொடுத்தா இலக்கியாவோட கதையை முடிக்கிறேன்னு சொன்னாரே. இதான் நல்ல சான்ஸ். இப்பவே அவருக்கு ஃபோன் பண்ணி இவளை பிடிச்சு கொடுத்துருவோம். அண்ணி, நீங்க இவளை விசாரிச்சுட்டு இருங்க, நான் இது வந்துடுறேன். ரேவதி, என்ன பைரவி இருந்ததுனால உங்க ரெண்டு பேர்கிட்டயும் எதுவும் கேட்கல? எதுக்கு இங்க வந்தீங்க? நீங்க ரெண்டு பேரும் என்ன பார்த்ததுனால தானே பின்னாடி போய் ஒளிஞ்சீங்க. அப்படிதானே? ஏன் என்ன பார்த்தா என்ன என்ன பயம்? அது அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்றீங்க, அப்படிதானே? ஏன் இலக்கியா சும்மா நிக்கிற? வீட்ல இருந்து எங்க வெளியில போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தானே போவ. ஆனா இன்னைக்கு என்கிட்ட சொல்லாம போயிட்ட. அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. கரெக்டா நான் டவுட் பட்ட மாதிரியே நீ இங்க வந்து நிக்கிற. கோயில்ல அடிப்பிரதட்சணம் பண்ற, அதுவும் இந்த ரேவதியோட. சொல்லு, எதுக்கு இந்த பித்தல் ஆட்டம்? சொல்லு. அத்தை, அப்போ உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கௌதம் சொன்னானே, அதெல்லாம் பொய்யா? சொல்லு. இல்லத்த, அது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். நடந்தது நான் சொல்லட்டுமா? இந்த ரேவதி வந்து உன்கிட்ட அப்படியே வந்து கெஞ்சிருப்பா. என் புள்ளைய பாக்கணும் இலக்கியா, எப்படியாவது என்ன கூட்டிட்டு போற கெஞ்சிருப்பா. நீ உடனே ஓ எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க அத்தை, நீங்களும் வாங்க, நான் உங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன், உங்க புள்ளைய நான் பார்க்க வைக்கிறேன்னு சொல்லிருப்பேன். அப்படிதானே? அதானே இங்க வந்திருக்கீங்க. சொல்லு. இல்ல ஜானகி, சத்தியமா இல்ல. எனக்கு மாத்திரை தீந்து. நீ பேசாத. இது பாரு, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினா கோயிலும் கூட பார்க்க மாட்டேன். நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். ஏண்டி ஏண்டி என்ன இப்படி கொல்ற? என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கணும் நீ முடிவே பண்ணிட்டியா? இல்ல, அதான் நாங்க எங்க போனாலும் அப்படியே எங்க பின்னால பின்னால சுத்தி சுத்தி வந்துடுறியா? சொல்லு ரேவதி, ஏன்? அப்படிலாம் இல்ல ஜானகி. நான் கௌதம உன்கிட்ட இருந்து பிரிக்க மாட்டேன். அப்போ ஏன் இங்க வந்த? உனக்கு உடம்பு முடியாம தானே கடந்த? கோயிலுக்கு வரதுக்கு மட்டும் எங்க இருந்து உனக்கு அவ்வளவு சக்தி வந்துச்சு? சொல்லு. எப்படியாவது என் பிள்ளைய பார்த்துட்டு நான் தான் உன்னை பெத்த அம்மா, நான் தான் உன்னை பெத்த அம்மான்னு சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன், அப்படிதானே? ஏன் இலக்கியா, இவதான் நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிறான்னா நீயும் அவளோட சேர்ந்துக்கிட்டு எனக்கு துரோகம் பண்ண பாக்குறியா? ஐயோ அத்தை, இல்ல, இவ வந்து என் பிள்ளைய காட்டுன்னு சொன்ன உடனே நீயும் உடனே அவளை கூட்டிட்டு வந்துட்ட பாத்தியா? அப்ப நீயும் என்ன கொல்லணும்னு முடிவே பண்ணிட்ட, அப்படிதானே? இந்த புது மாமியார் தான் உனக்கு வேணும், இந்த பழைய ஜானகி உனக்கு தேவையில்லை. அதுக்கு தானே இப்படி எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க. ஐயோ சத்தியமா அப்படி இல்ல அத்தை. நீங்களும் கௌதம கோவிலுக்கு வர்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது, எங்களை நம்புங்க. அப்படியா? அப்புறம் எப்படி உன் அம்மாவை பார்க்க போனவ தானே நீ? எப்படி கோயிலுக்கு வந்த, அதுவும் இந்த ரேவதியோட? அது அது நான் அம்மாவை பாக்குறதுக்கு போயிட்டு இருந்தேன். அப்ப ரேவதி அத்தை போன் பண்ணி ஒரு மாத்திரை தீந்து போச்சுன்னு சொன்னாங்க. போற வழிதானே, வாங்கி கொடுத்துட்டு போயிடலான்னு போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவங்க கோவிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்கன்னு. சரி, தனியா போய் மயங்கி விழுந்துட்டா என்ன பண்றதுன்னு நானும் கூட துணைக்கு தான் வந்தேன். இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா இலக்கியா?
நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இவ மயங்கிடுவான்னு நீ அக்கறைப்படுறியே, அங்க உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, அவங்கள பத்தி அக்கறைப்படாம இவ கூட இங்க வந்து ஓடி பிடிச்சு ஒளிஞ்சு விளையாடுற. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.